தேர்தலில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக தலைமை மீது நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியின் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று 5 நாட்கள் ஆகியும் 9 அமைச்சர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கப்படாமலும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படாமலும் உள்ளதால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் விரைந்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் தரக்கூடிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம் நித்யானந்தன். 5 நாட்கள் ஆகியும் தாவேக அரசு அமைய பெற்றதில் இருந்து அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்று 10ஆம் தேதி பதவியேற்றார். இன்று தேதி 15 ஆகிறது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிறது. இன்னமும் அமைச்சரவை 9 அமைச்சர்களாக அவர்களுடன் பதவியேற்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் இலாக்காக்கள் வழங்கப்படவில்லை. அதேபோல அமைச்சரவை விரிவாக்கமும் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது. இதற்கான 2 காரணங்கள் கூறப்படுகிறது. அதில் ஒன்று, கூட்டணி கட்சிகளான இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம், அதேபோல அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி அணியினருக்கு அமைச்சரவையில் இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தையும் சரிகட்டுவிட்டு அரசியல் ரீதியாக அதன் பிறகாக அந்த அமைச்சரவை விரிவாக்கம் அனைத்தையும் செய்து அதன் பிறகாக போர்ட்போலியோ வழங்கலாம், எந்தெந்த துறை யார் யாருக்கு என்று அதை கொடுக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியே இருக்கிறது. இவ்வாறாக இந்த சூழல் இருக்கிறது. மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை தினந்தோறும் நடத்தி வருகிறார். ஆனால் பல துறைகளில் நடக்க வேண்டிய அந்த ஆய்வுக் கூட்டங்களோ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன நடைபெறுகிறது என்பது குறித்தான எந்த விதமான தகவலும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. என்றால் அமைச்சர்கள் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமைச்சர்கள் கலந்து கொண்டால்தான் ஒரு அரசு என்பது முறையாக இயங்கும். ஆகவே தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர்களுடைய பணியெல்லாம் நிறைவடைந்து அந்த அரசு முடிந்துவிட்டது. புதிய அமைச்சரவை பதவியேற்றும் இலாக்காக்கள் வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. என்றால் பள்ளிகள் அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் இருக்கிறார். அதேபோல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இல்லாமல் இருக்கிறார். யார் இந்த துறைகளுக்கெல்லாம் அமைச்சர் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. 9 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். ஆனால் இலாக்காக்கள் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் அறைக்கு பார்த்துவிட்டு அதன் பிறகு சென்று விடுகிறார்கள். நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மட்டும் அந்த குறிப்பிட்ட வில்லிவாக்கம் தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் மட்டும் ஈடுபட்டிருந்தார். ஆகவே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அவர் வருவதும் செல்வதுமாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆகவே அமைச்சரவையினுடைய இலாக்காக்கள் வழங்கினால்தான் அந்தந்த துறைகளுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே இன்னமும் இலாக்காக்கள் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களால் அடுத்தது என்ன செய்வது என்று இல்லாமல் அவர்களும் அமைதி காக்கிறார்கள். ஆகவே அரசியல் ரீதியாக காங்கிரஸ், எஸ்பி வேலுமணி அதிமுக அணியினர் உள்ளே வருகிறார்கள் என்றால் விரைந்து அந்த முடிவை எடுத்து அதன் பிறகாக உள்ளே அவர்களுக்கான அமைச்சரவை ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகாக அமைச்சருடைய இலாக்காக்கள் ஒதுக்கினால் மட்டுமே அரசு வேகம் எடுக்கும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் என்பவர் பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார் விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் கேரளாவிற்கு தான் ஆளுநர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். ஆகவே கேரளாவுக்கு அவர் ஆளுநராக இருப்பதால் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க இருக்கிறது. 18ஆம் தேதி அங்கு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். ஆகவே அந்த பதவியேற்பு விழா என்பது 18ஆம் தேதி காலை என்று கூறப்படுகிறது. ஆகவே 18ஆம் தேதி வரை ஆளுநர் அங்குதான் இருக்க போகிறார் கேரளாவில். ஆகவே அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் வருவதற்காக எந்த விதமான திட்டமும் இல்லை. ஆகவே ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு வந்தால்தான் பதவியேற்பு விழா அமைச்சர்களுக்கு நடைபெறும். அதன் பிறகாக தான் இலாக்காக்கள் முழுமையாக ஒதுக்கப்படும். என்றால் அமைச்சரவை தவேக அரசை பொறுத்தவரை அமைச்சரவையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக முழுமையாக அவர்களுடைய அந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அதன் பிறகாக அனைவருக்குமான அந்த அமைச்சரவைக்கான இலாக்காக்களை வழங்கலாம் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது காலை 10 மணிக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறார். அதாவது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசனை கூட்டம், அதேபோல நீர்நிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம், வேளாண் துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிறார். தற்பொழுது தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது கான்வாய் வாகனங்கள் புடைசூற தற்பொழுது தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். கான்வாய் வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 12 வாகனங்களுக்கு மேலாக கான்வாய் வாகனங்கள் புடைசூழ தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்க
கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, அவர் தினம்தோறும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் ஆலோசனை கூட்டங்களும் ஆய்வு கூட்டங்களும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஆனால் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களால் தற்பொழுது எந்த துறையிலும் செயல்பட முடியாமல் ஒரு சூழலுக்கு அவர்கள் இருக்கிறார் என்றால் இலாக்காக்கள் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதே போல அமைச்சரவை விரிவாக்கம் கிட்டத்தட்ட கூடுதலாக ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்கள் இருக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் நடைபெறாமல் இருப்பதால் இந்த தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் பார்க்கும்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை, அதே போல பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் அதாவது வேகமாக செயல்பட வேண்டிய துறைகள் எல்லாம் அமைச்சர் இல்லாமல் தற்பொழுது கிடப்பில் இருக்கிறது என்றே பார்க்க முடிகிறது. நிதித்துறையுடைய அமைச்சர் இருந்தால்தான் பல்வேறு கோப்புகளில் அவர் கையொப்பமிடுவார். அதன் பிறகாக தான் அந்த கோப்புகள் நடைமுறைக்கு வரும். அதன் பிறகாக திட்டங்கள் செயல்படுத்த முடியும். ஆகவே நிதித்துறை அமைச்சர் இல்லாமல் நிதித்துறை தொய்வடைந்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த காலகட்டத்திற்கு மிக முக்கியமானவர், அவரும் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த லேப்ஸால் மிக முக்கியமாக மழைநீர் வடிகால் பணிகள் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் ஒப்புதல் கிடைக்கப்பெறாமல் நிதித்துறை அமைச்சர் இல்லாமல் கிடப்பில் இருக்கிறது. சாலை வசதி புதுப்பிப்பு என்பது 100 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மதிப்பு இருக்கிறது. அதுவும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. தூர்வாரும் பணிகள், கால்வாய் சுத்தம் செய்யக்கூடிய பணிகள், அதே போல புதிய சிவில் ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் தற்பொழுது கிடப்பில் இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் இல்லாமல் இவையெல்லாம் கிடப்பில் இருக்கிறது. அதேபோல பல்வேறு மாநகராட்சிகளில் குடிமைப் பணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் கிடப்பில் இருக்கிறது. ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் இருக்கிறார். ஆகவே கால்வாய்கள் தூர்வாரக்கூடிய பணி, அதே போல திருவெற்றியூர் அண்ணாநகர் மண்டலங்களில் தனியார் மேலாண்மை திட்டத்திற்கு கீழாக 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதசாரி நடைபாதை பிளாசா திட்டங்கள் உள்ளிட்ட 200 கோடி ரூபாய்க்கு அதுவும் கிடப்பில் இருக்கிறது. இதுபோல பல்வேறு திட்டங்களில் கையொப்பமிடக்கூடிய அமைச்சர்கள் தான் மிக முக்கியமாக இருக்கிறார்கள். என்றால் கடந்த 2 மாதமாக தேர்தலின் காலம் இருந்தது. தேர்தலுடைய காலகட்டத்தில் எந்தவிதமான அமைச்சர்களுடைய கோப்புகளும் கையொப்பமிட முடியாத ஒரு சூழல். ஆகவே புதிய அமைச்சரவை எப்பொழுது பதவியேற்க இருக்கிறது? 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் முழுமையான அமைச்சரவையுடைய பதவியேற்பு விழா 18ஆம் தேதிக்கு பிறகாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதன் பிறகாக தான் அனைவருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது வரை 9 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றிருக்கிறார்கள். அதில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், அதே போல வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய அமைச்சர்கள் மட்டுமே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் பதவியேற்றுக் கொண்டார்கள். ஆகவே இவர்கள் பதவியேற்றிருந்தாலும் மறுபுறத்தில் கூடுதலாக இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்குமான அமைச்சர்கள் பதவியேற்றதுக்கு பிறகாக தான் போர்ட்போலியோ என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த அமைச்சர் என்ன என்பது குறித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பாக வரும். ஆகவே முழுமையான அமைச்சரவை அமைத்ததுக்கு பிறகாக அனைவருக்குமான அந்த எந்தெந்த துறை இலாக்காக்கள் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்தான விவரங்களை வெளியிடுவதற்காக தமிழக வெற்றிக்கழக அரசு காத்திருக்கிறது என்று இதன் மூலமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் மக்களை பொறுத்தவரை ஒரு ஆட்சி அமைந்துவிட்டது. உடனடியாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்காவது இலாக்காக்களை ஒதுக்கிவிட்டு அந்த பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவும் அறிவுறுத்தல் இருந்து வருகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். 18ஆம் தேதி வரை பொறுத்திருக்க வேண்டிய ஒரு தேவைக்கும் காலகட்டத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது மூலம் இதன் மூலமாக தெரிய வருகிறது. 18ஆம் தேதிக்கு பிறகாக அமைச்சருடைய விரிவாக்கம், பதவிகள், எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த அமைச்சர் என்பது குறித்து முழுமையான விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. அன்றுதான் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு 6 மணிக்கு பிறகாக வருவார் என்று கூறப்படுகிறது. 6 மணிக்கு பிறகாக அந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழா என்பது ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அது 18ஆம் தேதியா அல்லது 19ஆம் தேதியா 20ஆம் தேதியா என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் மட்டும் தமிழக வெற்றிக்கழக அரசில் அமைச்சரவையில் இடம் பிடிக்கப் போகிறார்கள் என்பது உறுதியான தகவலாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவிலிருந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எத்தனை இலாக்காக்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறது என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேக அரசு அமைந்து 5 நாட்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமை குறித்த நேரலை தரவுகளுக்கு நன்றி நித்யானந்தன்.